ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான லைஃப் ஹேக்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸு, ஏர் பேண்ட்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த பேங்கிள்ஸுக்கு மேலே நம்ம எடுத்திருக்க ஏர் பேண்ட்ஸை இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேங்கிள்ஸ்க்கும் ஒரு ஏர் பேண்டை போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஏர் பேண்டுடைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய ஏர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு கிளாத் எடுத்து நீங்கள் நீட்டாக கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படி ஓல்டு கிளாத்தும் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளன் நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளன் நூலை கூட இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் விடமே சிம்பிளான மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஏர் பேண்ட்ஸை இந்த மாதிரி பேங்கிள்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. பாருங்கள், நான் ஒரு 5 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 5 பேங்கிள்ஸுக்கு மேலேயும் அழகாக 5 கலர்ஸில் நான் ஏர் பேண்ட்ஸை போட்டு விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அந்தோணிராஜ், அன்னபூரணி, வைஷாலி, நித்யா, சரண்யா, அர்பினா, தபசும், வேலவன், முத்து, சித்து, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், மரியா, சுதா, சுபா, கீதா, லக்ஷ்மி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் பேண்ட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை பேங்கிள்ஸ் இருக்கோ அத்தனை பேங்கிள்ஸ்க்கும் அழகாக ஏர் பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்த பிறகு இந்த பேங்கிள்ஸை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகாலோ இல்லை க்ளூகன்னோ யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லேயும் அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா 3 பேங்கிள்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோவில் 2 பேங்கிள்ஸையும் டாப்பில் சிங்கிளாக ஒரே ஒரு பேங்கிள்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை கட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேங்கிள்ஸையும் பழைய ஏர் பேண்ட்ஸையும் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸும் ஏர் பேண்ட்ஸும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வால் ஹேங்கிங்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமளே ரெடி பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸையும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதாவது ஜூஸ் பாட்டில்ஸையும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே சைஸில் இருக்க மாதிரி, அதாவது பெரிய சைஸாக நீங்கள் மூடி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன மூடி தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை பாதி அளவுக்கு டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை அந்த மூடியில் வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு கயிறு எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கலாம். டாப்பில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறை எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் அந்த மூடியையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கட்டி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கம்பி இருந்துச்சு அப்படின்னா கூட கம்பியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் முறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி பார்த்திங்கன்னா 4 சைட்லேயும் நீங்கள் கலர் டேப் ஒட்டிக்கலாம், இல்லை கிஃப்ட் ரேப்பர் ஒட்டிக்கலாம். நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்பொழுது ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடச்சிரும் அவுட்டரில். உங்களுக்கு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைனா ஸ்பூன்ஸுக்கு பதிலாக நீங்கள் சிசர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து ஃப்ளவர் வேஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் போட்டு வச்சாலும் சிசர் போட்டு வச்சாலும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த கப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டம் போர்ஷனில் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு ஷேப்பில் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடு திருப்பிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுடைய பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான கேபிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்சிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா வீட்டில், மிக்சியுடைய கேபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம எப்படி தான் மடித்து வச்சாலும் அது வந்து ரொம்பவே கஜன்னு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்விட்ச் போர்டு பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த கேபிளை இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மிக்சி கேபிளை அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சி மட்டும் இல்லை, இண்டக்ஷனுடைய கேபிள்ஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸையும் பிளாஸ்டிக் மூடியையும் வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸுடைய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணவே மாட்டோம், தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்படி இல்லைனா அப்படியே வச்சுருப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த லஞ்ச் பாக்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் இருக்க மாதிரி 2 போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி இருந்தால் போதும், இதுக்கு நிறைய மூடிகள் தேவைப்படாது. இப்போ நம்ம ஒரு சைடில், அதாவது ஒரு மூடியில் மட்டும், ஒரு ஆஃபில் மட்டும் இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1 mm இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு போர்ஷனை உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக வந்து டிவைடராக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸை இந்த மாதிரி 4 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஏர் பேண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய லஞ்ச் பாக்ஸையும் பிளாஸ்டிக் மூடியையும் யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த ஒரே ஆர்கனைசரில் 4 பொருட்களை நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ணாடியாக இருக்கட்டும், கண்ணாடியாலான பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் க்யூபை ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு கண்ணாடி தான் எடுத்திருக்கேன், முகம் பார்க்குற கண்ணாடி. ஸோ அந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடைக்கும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஒரு காட்டன் கிளாத், அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்து எவ்வளோ பிரைட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம விபூதி வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை விடவுமே இது வந்து சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் இல்லைங்க, நம்ம பீரோவில் இருக்கும் இல்லைங்களா கண்ணாடி, அந்த கண்ணாடியையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்ணாடியை எப்படி க்ளீன் பண்ணமோ அதே ப்ராசஸ் தாங்க. ஒரு ஐஸ் க்யூபை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பீரோவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம விபூதி போட்டு க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு காஞ்ச துணியை வச்சு, அதாவது காஞ்ச காட்டன் கிளாத்தாக வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா
சூப்பராக பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஐஸ் க்யூப் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா கண்ணாடி பொருட்களையும் வீட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.